அனைத்து என் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். தொடர்ந்து பள்ளி மாணவிகளுக்கு பாலியல் தொல்லை. தன்னுடைய குழந்தைகள் பெற்ற தாய் தகப்பனுக்கு அடுத்து பள்ளியில் ஆசிரியர்கள் தான் அடுத்த கட்டமுடைய தாய் தகப்பன். கல்வியை கற்றுக் கொடுக்கக்கூடிய ஆசிரியர்களே பள்ளியில் படிக்கக்கூடிய சிறுமி கொஞ்சம் வயசு உள்ள பெண்மணிகளுக்கு பாலியல் தொல்லை. இது தொடர்ந்து தமிழ்நாட்டில் அரங்கேறி கொண்டிருக்கிறது. மிகப்பெரிய ஒரு கேவலமான செயல். ஆசிரியராக படித்து வரக்கூடிய ஆசிரியர்கள் தன்னுடைய அந்த ஆசிரியர் பெற்று எடுத்ததே ஒரு தாய் தான், பெண்மணி தான். கிட்டத்தட்ட அவரும் கல்யாணம் பண்ணி குழந்தை குட்டியில் பெண் குழந்தை கண்டிப்பாக இருக்கும். அப்படிப்பட்ட ஆசிரியர்கள் உங்களை நம்பி தானே நாங்கள் ஸ்கூலுக்கு அனுப்புகிறோம், எங்களுடைய பெண்மணிகளை நாங்கள் அனுப்புகிறோம். அப்போ நீங்களே இந்த ஒரு காம உணர்ச்சிகளை நீங்களே படித்த ஒரு ஆசிரியர் அடுத்த கட்ட ஒரு இளைய தலைமுறையை கல்வியை கற்றுக் கொடுத்து அடுத்த நிலைமைக்கு கொண்டு போகக்கூடிய இடத்தில் இருக்கக்கூடிய ஆசிரியர்களே இதை செய்தீங்கன்னா படிக்காத முட்டாள்கள் கிராமத்தில் இருக்கக்கூடியவர்கள் என்ன செய்வார்கள்? மிகப்பெரிய ஒரு கேவலமான செயல். இப்போ சமீபத்தில் கிருஷ்ணகிரியில் நடந்திருக்கு. ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒரு ஆசிரியர் கூட படிக்கிற தன்னுடைய கிளாஸில் இருக்கக்கூடிய மாணவிக்கு இந்த ஒரு துன்பம் நடந்திருக்கு. ஸ்கூல்லையே சொல்ல முடியலை, இருந்தாலும் கூட அதை பார்த்த 2 ஆசிரியர்கள் அவரோட சேர்ந்து வெளியில் சொல்லக்கூடாது வைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த மாணவி மிகப்பெரிய ஒரு கொடூரமான செயல்களை செஞ்சுருக்காங்க 3 ஆசிரியர்கள். அப்படிப்பட்ட ஆசிரியர்கள்லாம் ஒன்று தூக்கில் போடணும், இல்லை அவனுடைய ஆணுறுப்பை அறுத்து எரியணும். நீலாம் எதுக்குடா படிச்சுட்டு ஆசிரியர் வேலைக்கு எதுக்குடா வந்த? எதுக்கு வந்த? உனக்கு வெக்கமே இல்லையா? உன் வீட்டில் பெண்களே இல்லையா? உன்னை பெத்தெடுத்ததும் ஒரு பெண் தான். கண்டிப்பாக நீயும் ஒரு பெண்ணை பெற்றிருப்ப. பள்ளிக்கு யாரை நம்பி அனுப்புகிறோம்? ஆசிரியர்களை நம்பி தானே நாங்கள் அனுப்புகிறோம். நீ இந்த செயலை செஞ்சீங்கன்னா என்னடா, நாங்கள் யார்கிட்ட தான் நம்ம போய் இந்த பிள்ளைகளை இது பண்ணுறது? அவனையெல்லாம் ஒன்று தூக்கில் போடணும், இல்லைன்னா அவனுடைய ஆணுறுப்பை அறுத்து எரியணும். அப்படிப்பட்ட ஆசிரியரே தேவையில்லை. வெக்கக்கேடு, தமிழ்நாட்டுக்கே பெரிய வெக்கக்கேடு. இது எல்லா மாவட்டங்கள்லையும் தொடருது. இன்னும் சில ஸ்கூலில் சொல்ல முடியாத சூழ்நிலைகள் இருக்குது. வெக்கம் இல்லையா நீலாம்? உனக்கெல்லாம் ஒரு கல்வி சொல்லி கொடுக்குற ஒரு ஆசிரியரே இதை செஞ்சேன்னா படிக்காத முட்டாள் என்னடா செய்வான்? நீ பெற்றெடுத்ததும் நீ உன்னுடைய குழந்தையும் ஒரு பெண் தானே? இல்லை நீ ஒரு பெண் பௌத்தில் இருந்தானே நீ 10 மாதம் சுமந்திருந்து வந்த? ஆசிரியர்கள் தெய்வமாக மதிக்கிறோம். கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய மாணவர்களும் சரி, அதுக்கு முன்னாடி பள்ளியில் கற்ற மாணவர்களும் சரி, ஆசிரியர்களை நாங்கள் மதிக்கிறோம். உனக்கு எப்படி அப்படி ஒரு புத்தி வந்துச்சு? கேவலமா இல்லையா? நீ மனுஷன் தானா? முதல்ல நான் கேட்குறேன். செய்திகளை பார்த்தா ஏகப்பட்ட எல்லா மாவட்டங்களும் இது தொடர்ந்து நடக்குது. இது தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் கண்டுக்கிறதில்ல. அவனை சஸ்பெண்ட் பண்ணுறது, இடைநீக்கம் செய்கிறது, இப்படி தான் இருக்குது. வேலையை விட்டே தூக்கு. ஒருத்தனுக்காச்சும் தூக்கு தண்டனை கொடு. 2-3 பேருக்கு தன்னுடைய ஆணுறுப்பை அறுத்து எரி. தன்னால் பின்னாடி இருக்கிற ஆசிரியர் தன்னால் திருந்துவான். அவனுக்கு தான் வெக்கம் இல்லை, மானம் இல்லை. செருப்பு கழட்டி உன்னையெல்லாம் அடிக்கும். அடித்தாலும் பத்தாது.
ஒரு நல்ல ஒரு பொறுப்பில் இருந்து நல்ல ஒரு மாணவர்களை உருவாக்கி நல்ல வழியை காட்டுற நீயே இப்படி இருந்தீன்னா எப்படி அந்த நாடு உருப்படும்? எப்படி உருப்படும்? நீ உண்மையாகவே ஒரு பெண்ணோட வகுத்துல தான் நீ பிறந்தையா என்னன்னு எனக்கே டவுட்டாக இருக்கு. வெக்கமில்ல? ஏகப்பட்ட, அது கொஞ்சம் வயசு மாணவிகள் 8ஆம் வகுப்பு 9ஆம் வகுப்பு 12 இதுக்குள்ளதான் இருக்கு. அந்த பிள்ளைகளுக்கு என்னடா தெரியும்? அட நாயே, வெக்கம் கட்ட நாயே, சோரத்தையும் திங்கிறியா வேற என்னத்தையும் செங்கிறியா? வெக்கம் இல்லை? ஒரு படிச்ச ஒரு ஆசிரியரே இந்த வேலையை செஞ்சேன்னா என்னன்ற அந்த நாடு எங்கிட்டா விளங்க போகுது? எல்லாம் லைவ்ல விட்டு தூக்குல போடணும். தூக்குல போட்டிங்கன்னா அடுத்து வரக்கூடிய பள்ளியில் வேலை பார்க்கக்கூடிய ஆசிரியர்கள் வந்து கரெக்டாக வேலை பார்ப்பேன். உண்மையாக நம்ம மாணவிகளை வந்து தன்னுடைய மக மாதிரி பார்ப்பேன். எல்லாம் எதுக்குடா அந்த வேலைக்கு வர்றீங்க? எல்லாரும் நான் தப்பு சொல்லலை. நேர்மையாக வேலை பார்க்கக்கூடிய ஆசிரியர்களும் உண்மையாக கல்வியை கற்றுக் கொடுக்கக்கூடிய ஆசிரியர்களும் இருக்கிறாங்க. சில தற்குறிகள் அவன் பெற்றதாகி தாப்பேன் எப்படி வளர்த்தானே தெரியல. வெக்கங்கட்ட இந்த ஈனச் செயலை வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. அந்த தமிழ்நாட்டுக்குள்ள பொறுக்க முடியல. அதே இது உன்னுடைய மகளை எங்கேயோ ஒரு ஸ்கூல்ல நீ படிக்க வச்சிருப்பீல, அங்கே உன் மகளுக்கு அந்த ஒரு நிலைமை வந்துச்சுன்னா என்னடா பண்ணுவேன்? நீ அந்த ஒரு நல்ல ஒரு பொறுப்பில் இருந்துக்கிட்டு நீயே இப்படி பண்ணீங்கன்னா என்னடா பண்ணுவேன்? உன் பிள்ளைக்கு நடந்த வெக்கம் இல்லை? ஒரு பொண்ணை வந்து ஒரு ஸ்கூலில் தன்னுடைய கிளாஸில் படிக்கக்கூடிய மாணவியை வந்து இப்படி ஒரு செயலுக்கு நீயே பண்ணீங்கன்னா உனக்கெல்லாம் எப்படிடா மனசு வந்துச்சு? நீயே தூக்கு போட்டு சாகலாம். கேவலமான செயல். இதை வந்து தமிழ்நாடு வந்து கவர்மெண்ட் வந்து இதை கண்காணிக்கணும். இப்படிப்பட்ட ஆசிரியர்கள் வந்து வேலையை விட்டே தூக்கணும். ரெண்டாவது அவனை தூக்கில் போடுங்க, தூக்கு தண்டனை கொடுங்க. இல்லாட்டி அவன் ஆணுறுப்பை வந்து லைவாக விட்ட அறுத்து எரிங்க. அப்படிப்பட்ட ஆம்பளையும் தேவையில்லை. அவன் குடும்பத்தில் எப்படிதான் வச்சு அவனை சமாளிக்கிறாங்கன்னு தெரியல. அவெல்லாம் எதுக்கு படித்தான்? மாடு மிச்சிட்டு போயிருந்துருக்கலாம். நாயை, கேவலப்பட்ட நாயை, உன்னால இந்த தமிழ்நாட்டுக்கே அவமானம்டா. எப்படிப்பட்ட ஒரு பொறுப்பில் இருந்துக்கிட்டு இந்த ஈனச் செயலெல்லாம் செய்கிறீங்கன்னே தெரியல. வெக்கங்கட்ட நாயை. உனக்கு ஆசிரியர்னா ஒரு பெற்றதாயி தகப்பனுக்கு அடுத்து அதுக்கு முன்னாடியே கூட நம்ம யோசிக்கலாம்டா. ஒரு கல்வியை கற்றுக் கொடுக்குறவனே ஒரு சாமிக்கு சமம். நீயே இப்படி செஞ்சீங்கன்னா என்னன்ற அந்த கல்வி உனக்கு என்ன சொல்லணுமே தெரியல. உன்னால நல்லா பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்குற ஆசிரியர்களுக்கும் கெட்ட பேர். எவ்வளோ கேவலமான செயல். ஸ்கூலில் சர்ச் பண்ணி பார்த்தா எல்லா மாவட்டமும் வருது பேர். அந்தந்த ஊர்களில் இந்த மாணவி பலாத்காரம் என்னென்னமோ வருது. கேவலப்பட்ட செயலை என்னன்றா செய்கிறீங்க? படித்த நாய்களே இப்படி செஞ்சீங்கன்னா என்னன்றா கல்வி? என்ன சொல்லணுமே தெரியல. வெக்கக்கேடு. செத்து போயிருக்கலாம். நீலாம் நீ படித்து நீ ஒரு ஆசிரியராக வந்து 4 பிள்ளை நீ முன்னேற்ற போறியா? ஏடா நாயே. இதை வந்து வன்மையாக கண்டிக்கிறோம். கவர்மெண்ட் வந்து இந்திய அரசு வந்து இப்படிப்பட்ட ஆசிரியர்கள் வேலையிலே இருக்கக்கூடாது. வேலையிலே இருக்கக்கூடாது. அடுத்து வரக்கூடிய ஆசிரியர்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கணும். நன்றி, வணக்கம்.